அன்பு நேர்களே, நாம் ஏற்கனவே லேடி சூப்பர் ஸ்டார் செவ்வாந்தி அரச தரப்பாக மாறப்போகின்றார் என்ற செய்தியுடன் ஒரு பார்ட் 1 முடித்திருக்கிறோம். பார்ட் 2 நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லை, நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பாதுகாப்புத்துறை மக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் கூட சொல்லிவிட்டார். மகரகமை சேர்ந்த ஷமிந்தி டில்சான் பீமங்கே கந்தாராட்சி என்பவன் தான் இப்பொழுது அவன் சிறையில் இருக்கின்றான். அவனுக்கு துப்பாக்கியை சட்ட புத்தகத்தில் வெட்டி எடுத்து சென்ற குற்றத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த லேடி சூப்பர் ஸ்டார் செவ்வாந்தி வருகின்றார் இப்பொழுது. ஆக இங்கு ஒருபோது முஸ்லிம் வரவில்லை. ஆனால் சில நாதாரிகள் முஸ்லிம்களை டேமேஜ் ஆகிறதுக்காக இந்த விடயத்துக்குள் ஒன்றுமே இல்லாத விடயத்துக்குள் ஒரு முஸ்லிம் நபரை வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள், உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கண்டிப்பாக அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து ஒன்றுமே இல்லாத விடயங்களுக்கு இந்த நாதாரி பயல்கள் முஸ்லிம் நபர்கள் கொண்டு இணைத்து அங்கு ஜாயிண்ட் ஆகி முஸ்லிம்கள் மீது ஒரு அவப்பெயரை கொண்டிருக்காக இந்த நாதாரிகள் கொண்டு வரும் விடயத்தை நாம் வன்மையாக கண்டிக்கணும். அந்த ஒரு முழு நோக்கத்தை நாம் இந்த டிவிக்குள் நாம் தொடர்ந்து இருப்பதற்கான காரணம், மக்களுக்கு நேரடியாக விடயங்களை சொல்ல வேண்டும். அந்த விடயத்தில் தான் சொல்லி வருகின்றேன். ஒருபோதும் இந்த விடயத்தில் இந்த கிரிமினல் கேங் விடயத்தில் ஒரு முஸ்லீம் கூட இதுக்கு சம்பந்தப்படவில்லை. ஆனால் சில நாதாரிகள் தங்களது யூடியூப் தளம் ஓட வேண்டும் என்பதற்காகவும் கண்டென்ட்ஸுக்காகவும் முஸ்லிம்களின் பெயரை பயன்படுத்தி வருகின்றால். ஆனால் நிச்சயமாக இந்த முஸ்லீம் அணியிலிருந்து யாராவது இதை வழக்கு வைத்து இந்த மாதிரி ஊடகங்களை தடை செய்ய வேண்டும். அதுக்கெல்லாம் இந்த முஸ்லிம் நாதாரிகள் வரமாட்டானுங்களே. சட்டத்துறையில் இருக்கானுகள், பெரிய இடங்கள்ல இருக்கானுகள், பணத்தோட இருக்கானுகள். ஒன்றுமே இல்லாத விடயங்களுக்கு ஒரு 2 மில்லியன் மக்கள் கொண்ட ஒரு முஸ்லிம் மதத்தை இப்படி வீணாக்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முஸ்லிம்கள் மீது பழியை சுமத்தி பொய்யாகவும் கட்டுக்கதையாகவும் கற்பனையாகவும் இவர்களாக சோடித்து இந்த மாதிரி விடயங்களை முஸ்லிம்களை கொண்டு திணிப்பதை இந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் தொட்டு சட்டத்துறையில் இருந்த பின்னர்கள் எல்லாம் இதை பற்றி அறிந்து இதை பற்றி சரியாக நீதிமன்றம் சென்று இந்த மாதிரி ஊடகங்களை எல்லாம் தடை செய்ய வேண்டும். பொய்க்கு வந்துட்டு விதைச்சிட்டு போவீங்களா? ஒன்றுமே இல்லாத ஒரு அதே மாதிரி தான் ஈஸ்டர் குண்டு வெடிப்பும் எவனே ஒருத்தன் செஞ்சுட்டு அவன் பதவிக்கு வாரத்துக்காக ஒரு முஸ்லீம் ஒரு அணியை பயன்படுத்த முழு முஸ்லீம் இஸ்லாமிய மக்கள் மீதும் வன்மத்தை கொண்டு கொட்டினார்கள் இந்த ஊடகக்காரலாம். அதுல இருந்தா நான் ஒரு வருஷமான ஊடகத்துக்கு நான் வேலை செய்யலையே. என்னமோ நம்ம பணமா இங்க வேலை செய்யறோம், பிரியா தானே கொடுத்தோம். அப்ப கூட அவர்கள் இழுத்தெடுத்தான். இப்ப இந்த ஒன்றுமே இல்லாத இந்த கிரிமினல் கேங் விடயத்துல அவன் கஞ்சிமான அவனுக்கு அது வேற விடயம், அவனை குறிப்பிட்டு சொல்லுங்க, அது வேற விடயம். இந்த விடயத்துக்குள்ள கொண்டு யாரையும் ஓட்ட இல்ல. அதனால் தான் நாம் இந்த விடயத்தை முற்றுமுழுதாக நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ஆக ஒரு உயர் சபையில் நாடாளுமன்றத்தில் சட்டம் ஒழுங்குக்கான அமைச்சர் அவரே சொல்லிவிட்டார். அது உண்மையுமே தானே. மகரகாமே சமிந்த டில்ஷான் பீமங்கே கந்தாராட்சி இவன் ராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு பிறகு ராணுவத்தில் இன்டெலிஜென்ட் ராணுவத்துக்குள்ள 5 வருஷம் சேவை செஞ்சுட்டு அந்த ராணுவத்துக்குள்ள உள்ள இருந்து இன்டெலிஜென்ட் குரூப்பா மாறினான். அதுக்கு பிறகு ஃபுல்லா விட்டுட்டான். அவன் ராணுவத்தை விட்டுட்டு இந்த பத்மா இந்த கேங் லீடர் பத்மா இந்த பத்மாட கிளிக்கில ரூம் அந்த கிளிக்கில இருக்கிறான். அந்த வகையில தான் அவன் பேரும் அடிபட்டுச்சு. அவன் இப்ப அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறான். அத கண்ணால கண்ட சாட்சி இல்ல. இப்ப சாட்சி சூப்பர் ஸ்டார் வந்துட்டாவே. அப்ப ஆக எல்லோருக்கும் பொதுவான அதாவது கெஹல் பத்தரோட குரூப் தான் இது. அப்ப எல்லோருக்கும் பொதுவாக ஒரு சாட்சி ஒன்று வந்துடுச்சு. ஆக இவ சாட்சியாளர் இஷாரா அந்த சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் கொஞ்சம் தண்டனை குறையும், மற்றவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய நீண்ட தண்டனை வழங்கலாம். இந்த தொடர் ஒரு 3 வரையும் போகும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம், தொடருவோம். ஆக இப்பொழுது இவர்கள் எப்படி இந்த லேடி சூப்பர் ஸ்டார் செவந்தி அம்மணி எப்படி தலைமன்னார் சென்றார், யாழ்ப்பாணம் சென்று அங்க யாழ்ப்பாணத்திலும் தங்கி இருக்கிறார். ஒரு தகவல் அது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை. ஆனால் தலைமன்னார்ல தங்கி இருக்கிறார். இதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணிருக்கிறா? ஏற்கனவே நாம சொன்னோம் இல்ல, மன்னாரின் பிரபல அவரும் ஒரு கேங் தான். அவரும் ஒரு பாதாள உலக கோச் கப்பால் அவர் ஒரு அதாவது போதை பஸ் கேங் தான். மன்னார் டைகர் அவர் தான் சகல அரஞ்சனும் பண்ணி கொடுத்திருக்கிறார். நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தின் டிபஸ்பாக் பகுதியில் உள்ள ஆடம்பர இல்லம் ஒன்றில் பதுங்கி இருந்த போது அவர் கைதானார். பதுங்கி இருக்கல, அவர் பதுங்குற வேற காட்டுக்குள்ளாம் பதுங்குற அவர் ஒரு அபார்ட்மெண்ட்ல இந்த லேடி சூப்பர் ஸ்டார் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தா. அது தொடர் என்னென்றால் அதுக்கு ஜே.கே. பாய், இந்த ஜே.கே. பாயை யாரு அமைச்சு கொடுக்கிறார்? இந்த மன்னார் டைகர் தான் செய்து கொடுக்கிறார்.
இவக்கு ஒண்ணுமே தெரியாதானே. இவ சிங்களம். முதலாவது யாரு லேடி சூப்பர் ஸ்டாருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள போனால் அவக்கு ஒரு கைட் வேணும். அவருக்கு தமிழ் தெரியாது. அவட கொச்ச தமிழ் என்றால் பிடிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப ரயில்வேயோ சாப்பாடோ எதுவானாலும் இவ ஒரு வார்த்தையாவது வாய் துறப்பாரானால் அவன் நம்ம மாதிரி தமிழ் இல்லைல்ல. நம்ம யாழ்ப்பாணக்காரங்க ஈஸ்டர்ன் பிரவுன்ஸ்காரங்க எங்க போலாம் அங்க தமிழ் பேசுவாங்க. இவக்கு தான் யாருக்கு லேடி சூப்பர் தான் ஒண்ணுமே தமிழ் தெரியாதே. அதனால அவக்கு ஒரு கைட் தேவைப்பட்டுச்சு. இப்ப இவ லேடிமா தானே, அதற்காக ஒரு தம்பதியே கூட போறாங்க. இது எப்படி அப்பா யாரு இந்த ஜே.கே. பாய். இந்த ஜே.கே. பாய் தான் எல்லாமே. அதாவது தலைமன்னார்ல இருந்து நைட்லாம் போற இறங்குறாங்கலாம். தலைமன்னார் கரையோரம், தலைமன்னார் கரையோரத்துல இருந்து அதுக்கு தனி போட் பிடிச்சி இந்த 3 பேரையும் கொண்டு போடுறாங்க. அதுக்கு 65 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே. போட்காரன் ஒரு 30-40 வாங்கி தனி போட்டே வாங்கலாம். ஒரு போட் கூட 10-15 லட்சம் தான் பெற போகுது. அவனுக்கு ஒரு 65 ரூபா கொடுத்திருக்கேன். ஒரு இன்ஜின் வாங்கினாலே அதுக்கு ஒரு 15-10 இருந்தாலும் எவ்வளவு மிச்சம் இருக்குது. அதெல்லாம் பரவாயில்ல, அவன் பொழைச்சு கொண்டான். ஆக அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் காட்டி கொடுப்பாங்க யாரு அவன் இப்ப தப்பிப்பாங்களே. அது மன்னாரில இருந்து இந்தியாவுக்கு போற விடயம் இருக்குல்ல, அது ஒரு சாதாரண விடயம். அப்போதோட்டு இப்ப இருந்து நடக்குதானே. என்ன பாருங்க, இந்த லேடி சூப்பர் ஸ்டார் போயிருக்கிறா. அவ போகக்குள்ள எத்தனைக்குள்ள தங்கத்தையும் கொண்டு போகலாம் இல்ல, அது வேற வந்திருக்கும். இப்ப யாரு இப்ப இவர் போகக்குள்ள அது இந்த மன்னா டைகர் சும்மா போகக்குள்ள ஒரு 10 நகையை போட்டு கொடுத்தா அது வியாபாரம் பண்ணிப்பாங்கல்ல, அது வேற விடயம். ஆக இவ கடத்தி கொண்டு போறதுல தலைமன்னா டைகர் தான் முழு பொறுப்பு. எங்க இருந்து மன்னார் இருந்து. அதாவது இவ கடல் வழியாத்தான் போயிருக்கிறா. யாரு லேடி சூப்பர் ஸ்டார் செவ்வந்தி கடல் எங்க மித்தேனியில இருந்து யாழ்ப்பாணம் தான் இறங்கிருக்கு. ஏன்னா தலைமன்னா டார்கெட் பண்ணப்படு தொடர்ந்து. அதனால யாழ்ப்பாணத்துல இருந்து தான் இவங்க ஏறிக்கிறாங்க மன்னாருக்கு, இந்தியாவுக்கு. மன்னார்ல இருந்து டைகர் தான் முழு ஏற்பாடும் பண்ணுகின்றார். டைகர் இந்த ஜே.கே. பாய் என்ற தம்பதியை கூடவே அனுப்புகின்றார். அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் எல்லாம் இருக்குதானே, சம்பளம் கும்பளம் ஓவர் டைம் எல்லாம் எல்லாங்களும் அவங்களுக்கு இருக்கு. அவர் அமைச்சு கொடுத்தார். அது அவங்க எப்படி இப்ப மன்னார்ல இருந்து அவர் தான் எல்லா இடத்தும் கொண்டு வர தெரியும். ஏற்கனவே ஜே.கே. பாய் இவருக்கு இந்தியா பத்தி எதுவுமே தெரியாது. அது இந்த லேடி சூப்பர் ஸ்டார் செவ்வந்திக்கு இந்தியா பத்தி எதுவுமே தெரியல. அதனாலதான் இந்த ஒரு உதவி இவருக்கு தேவைப்படுறது. என்னன்னா ட்ரெயின்ல போறதுக்கு, பஸ்ல போறதுக்கு. அப்படி அவ பெங்களூர்காரன் தான் இருந்திருக்கிறா. அவ அங்க போய் இருந்ததும் பெங்களூர்காரன். ஆக தொடர் இது 3ஆம் தொடர்ல மத்த பாட்டுக்கு வருவோம். ஆக இந்த லேடி சூப்பர் ஸ்டாருக்கான வழிகாட்டியாக செயல்பட்டவர் ஜே.கே. பாய். அப்ப ஜே.கே. பாயும் தம்பதியும் கூட 2 அவங்க லேடி அவங்க துணை. இவர் முழு வழிகாட்டி. வாய் துறக்க மாட்டானே. ஆக இப்ப சிங்களம் ஒரு 10 மாசம் இருந்தவதானே கொஞ்சம் தமிழ்ல இந்த ஜே.கே. பாய் வந்து சிங்களத்தை பழகி இருக்கலாம். அல்லது ஜே.கே. பாய்க்கு சிங்களம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இல்ல மன்னிக்கணும், இந்த ஜே.கே. பாய்கிட்ட இருந்து தமிழ இந்த லேடி சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் படிச்சிருப்பா. இவருக்கு ஜே.கே. பாய்க்கு ஆல்ரெடி சிங்களம் கொஞ்சம் அதிகம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு கைட்டா போனவர் தானே இவரோட டூரிஸ்ட் கைட். இது எப்படி இருக்குது, அந்த கைட்டா போனவர் தான் இவர் ஜே.கே. பாய். ஜே.கே. பாய் தம்பதி என்று போறாங்கல்ல, அவங்க 2 பேரும் இவக்கான வழிகாட்டியா போறாங்க. மன்னார்ல இருந்து முழுது ஏற்பாடும் பண்ணப்பட்டிருக்குது. இதுக்குரிய முழு பொறுப்பு டைகர் தான் இவங்களை அமைத்து கொடுத்திருக்காரு வழிகாட்டியாக. கடைசி வரைக்கும் இவங்களுக்குரிய பணப்பட்டுவாடெல்லாம் இவர் டைகர் தான் செஞ்சிருக்கிறார். ஆனால் அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் அவர் அங்க எங்கிருந்து போடப்பட்டிருக்காரு. பத்தரபத்தி எங்க கஹல் பத்தர பத்தையுமே தான் எல்லா பண பட்டுவாடமும் இவருக்கு செஞ்சீங்க. யாருக்கு டைகர் மன்னா டைகர் தயாநிதி நம்ம பேர டைகர் தயாநிதி தான் எல்லாமே அங்க ஏற்பாடு. இவங்களுக்கு பணம் அனுப்புவதெல்லாம் ஜே.கே. பாய் அக்கௌண்ட் தான் இந்தியாவுக்குள்ள பணம் போயிருக்குது. ஏன்னா இவருக்கு போகக்கூடாது. இவ திட்டம் என்பது நாம நேற்று ஏற்க சொல்வேன். நேபாள் இருந்து அவட்ட அந்த டைகர் பாய்கிற வைஃப் போய்கல்ல, அவட பேரை பின்னுக்கு அடுத்த பாடல் சரலாம். அதுல இருந்து அவட பாஸ்போர்ட் மாதிரி முடிச்சிட்டு அங்கிருந்து அவ அந்த இட்டாலி ரோம் போறதுதான் ஐடியா. இட்டாலி ரோம் இந்த ஐடியாவே இட்டாலி ரோம் போறதுதான் ஐடியா. அதுக்குள்ள அமர்த்தப்பட்டதுக்கான முழு காரணம் கஹல் பத்தமை தான். அவரை வாய் ஏற்கனவே சொல்லியிருந்தார் லேடி சூப்பர் ஸ்டார் துபாயில் இருப்பதாக. அது போய் ஆனா புறவு நடந்த பூசையின் பிற்பாடு உனக்கு தெரியாம போயிருக்கலாண்டு பூசை நடிச்சாம பூசை அதிகாலை பூசை இருக்குல்ல, அந்த பூசையில தான் பாய் சொல்றான் தான் இவன் இந்தியாவில இருந்து நேபாள் போயிட்டான். ஏனால் இவர் இந்தோனேஷியாவில இருந்து இழுத்து வரப்படுற நேத்தையில அவன் அங்கிட்டு தான் இருந்தாவே எங்க நேபாள்லாம் இருந்திருக்கிறா.
நேபாளில இருந்து ஜே.கே. பாகிஸ்தான் டைகர் மன்னார் டைகர் தயாநிதி தான் பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த பணம் ஏற்கனவே அவங்களுக்கு அனுப்பி டைகர் தயாநிதி அவருக்கு தான் இவர் சப்ளை பண்றாருல தூள் போதை பஸ்து சப்ளையர் கஹல் பத்தை தானே, அதனால அவர் தான் இவங்களுக்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தார். இப்ப இவரு இந்தோனேஷியால பிடிபட்டது பிறகு கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. இந்தோனேஷியாவில் அரெஸ்ட் பண்ணது பிறகு இவங்களுக்கு பணம் போற யாருக்கு ஜே.கே. பாய் ஊடாக பணம் போறதும் சிக்கலாயிட்டு அங்கிருந்து இவங்க இனி என்ன செய்யறது வழி தெரியாம தத்தளித்த நேரத்திலே தான் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆக நேபாளில இருந்து இவங்களுக்கு கொஞ்சம் தத்தளிப்பு வந்துட்டு அதான் இனிமேல் அதாவது வர்ற நேரம் ஆயிட்டு அவங்களோட வெவ்வேறு ஏஜென்ட் மூலமாக பணம் வந்திருக்கு. ஏனால் அதுக்குரிய ஏற்பாடையும் கேள் பத்தமே செஞ்சிருந்தார். தான் இல்லாம போனாலும் அடுத்த செகண்ட் தேர்ட் பார்ட்ல இருந்து பணம் போகணும். அந்த பணம் ஜே.கே. பாய் தான் கூடுதலா போயிருக்குது. அவருடைய அக்கௌண்ட்ல தான் அங்க மூவ் பண்ணப்பட்டிருக்குது. போகும்போதே கொஞ்சம் தங்க நகை கொண்டு போனன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நேற்று வந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்த விடயங்கள். மீண்டும் இத அடுத்த தொடர் நாம இந்தியாவுக்கு எப்படி தப்பி சென்றார் என்பதும் ஒரு சூத்திரமான விடயம் தான். அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் தான். பார்ட் 3 மீண்டும் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.